இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ஸ்பீக்கர்கிட்ட லெட்ரு சாயங்காலம் மைக்கில் வச்ச மாதிரி கத்துறான் சார். இடையே கொல்ல பார்க்குறான். எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது கருணாநிதி கத்துனா தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது சார். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இன்னுமா தெரியல அப்படின்ற மாதிரி போட்டாக்கா அங்கே கலைஞர் ஐயோ கொல்ல பார்க்குறாங்க அலர்ன மாதிரி இவர் என்னை துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, கக்கூசில் விட்டு அடிக்க பார்க்குறாங்க. இது முதல்ல வந்து இது டிஃபமேஷன் கேஸே கிடையாது, கொலை மிரட்டல். எலும்பை உடைச்சிருவோன்னு சொன்னது கொலை மிரட்டல். நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரோட எலும்பை உடைச்சிருவோன்னு சொல்லி பேசிட்டு நீ உங்கள் ஒப்ப என்ன பேசினாரோ அதை நல்லா கேட்ட, அதை பற்றி நீ பேசுமே தவிர எங்கே சுற்றினாலும் அதான் திமுக புத்தி. அவங்க ரத்தம் எங்கே வருது பாருங்கள், பர்சனல் லைஃப்குள்ளே. உங்கள் பிள்ளை தான் உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பாவது என் கூட இருக்கணும். உங்கள் ஒப்பனை திமுக ஒழுங்காக வளர்க்கலை, நீயும் உங்கள் ஒப்பனை ஒழுங்காக வளர்க்கலை, இப்படி ஆணவமாக பேசிட்டு சுற்றுனீங்கனாக்கா இதான் நடக்கும் சார். தம்பி இது டிஃபமேஷன் கேஸில் தம்பி, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுனீங்க, ஆனால் என்ன பேசணுன்ற கண்டென்ட் தெரிஞ்சு பேசுனியா? ரெட்டோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எதிர்கட்சியினரை துப்பாக்கி முனையில மிரட்டுறீங்க, பாத்ரூம்ல வச்சு அடைக்கிறீங்க, அப்புறம் பேரம் பேசி அவங்கள உங்க கட்சிக்கு இழுக்க பாக்குறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுலயும் குறிப்பா இப்ப இவர் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை வந்து துப்பாக்கி முனையில மிரட்டி இருக்கீங்களே, என்ன விஷயம் அது? ஏன் துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டுறீங்க? டேய் இப்பதான் துப்பாக்கியே வந்திருக்கு. அப்புறம் சார் கத்தி, மெர்சல், தெரி, புலி, ஜனநாயகன் வரைக்கும் இருக்கு. சர்க்கார் ஜனநாயகன் வரைக்கும் இருக்குது. இப்பதான் துப்பாக்கியிலே பீஸ்ட் எல்லாம் வந்துச்சு. கோட்டு வேற இருக்குல்ல சார்? கோட்டு வேற இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்குல்ல. ஏன் மார்க்கு காலையில் வீரவசனம்லாம் பேசினாரா இல்லையா சார்? இருந்தாலும் என்னது ஸ்பீக்கர்கிட்ட லெட்ரு சாயங்காலம் மைக்கில் வச்ச மாதிரி கத்துறான் சார். இடையே கொல்ல பார்க்குறான். எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது கருணாநிதி கத்துனா தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது சார். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இன்னுமா தெரியல அப்படின்ற மாதிரி போட்டாக்கா அங்கே கலைஞர் ஐயோ கொல்ல பார்க்குறாங்க அலர்ன மாதிரி இவர் என்னை துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, கக்கூசில் விட்டு அடிக்க பார்க்குறாங்க. காலையிலேயே பதிவு போட்டேன். என்னன்னு, தளபதி விஜய் அவருடைய எலும்பை வந்து முறிப்பேன்னு சொன்னீங்க, பார்த்துப்பா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துடாத, கையால் எலும்பு முறிஞ்சிடாமல் பார்த்துக்கேன்னு. நீ வேணுக்குன்னே வேகமாக ஓடி போய் விழுகிற மாதிரி இதை பண்ணிவிட்டு நாளைக்கு காவல்துறை மேலே நீ வந்து களங்கம் கற்பிக்கக்கூடாது, சரியா? ஏன்னா சுகர் இருக்குது, மயக்கம் வரும்னு நீயே சொல்லியிருக்க, மாத்திரை வேறு நீ வந்து சாப்பிடல, அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேற, புரியுதா? அந்த மயக்கத்தில் நீயே கூட தவறி விழுகலாம், விழுந்ததுனால வந்து வலிக்கு ஏதாவது விழுந்து அடிபடலாம், முதுகெலும்பில் அடிபடலாம். கடந்த ஆட்சியிலலாம் கையில மட்டும் அடிபடும். கரெக்டா? அதுங்களுக்குன்னு இந்த குற்றவாளிகளுக்குன்னே ஒரு பாத்ரூம் இருக்கும், அங்க போனா கை அடிபடும், அதுக்கப்புறம் கை இப்படி வச்சுக்கிட்டு வருவாங்க. அது மாதிரி இப்போ இந்த ஆட்சியில் எதுவும் முதுகெலும்புலாம் உடையலாமோ என்னவோ தெரில. இல்லை, அவன் வந்து போன வாட்டி குப்புறக்கா, அந்த வாட்டி மல்லாக்கா அப்படின்னு வடிகள் செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி, இல்லை செந்தில் காமெடியில் அந்த மாதிரி வந்து இப்படி விழுந்தா வாயில் கூட அடிபட்டுருக்கலாம், 4 நாளைக்கு வந்து ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம். அதில் சொல்கிறேன் சார், அதாவது இந்த திமிர் பேச்சு, இந்த ஆணவ பேச்சு தான் எப்பயுமே வேணாம். நீ அரசியல் களத்திற்குள்ளே வந்துட்டுனா சரியான அரசியலை பண்ணிட்டு போங்க. ஆட்சியில் குறைகள் இருக்குனாக்கா அதை பற்றி நீ பேசு, நாங்கள் ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சர் தேடி போய் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கார் சார். நீங்கள் பார்த்தீங்களா, மாணவர் விடுதியில் ஆய்வு பண்ணார், டக்குன்னு அடுத்த நாள் அதுக்கான ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டாரு, வேலை முடிஞ்சு போச்சு. ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அடுத்த ஆய்வுக்கு கிளம்பிட்டு இயற்கை எரிவாயு அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இயற்கை எரிவாயு வந்து நம்ம உற்பத்தி பண்ண ஏற்கனவே சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்றதுனால அதை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய ஆலோசனை ஒன்றே திமுககாரன் இதில் அப்படி பைப்பை சொல்லணும்னா அவன் வயிற்றுல இருக்கிற எல்லா கேஸும் வருது, பிடிச்சி வச்சோம்னா அதை ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டலாம் சார். இவங்க படுற பாட்டுக்கு அதுவும் கல்யாண மண்டபத்துக்குலாம் போனேன்னு வச்சுக்கோங்க, நிறைய வாயு வருதான். எடுத்து அடைச்சோம்னு சிலிண்டரில். ஆனால் இப்போ ஆடி மாதம்ல நோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆய்வுகளில் முதலமைச்சர் ஈடுபடும் பொழுது
இந்த திமிர்த்தனம் பேச்சுவதை நீங்கள் நிப்பாட்டிக்கணும். ஆர்எஸ் பாரதியிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் இவங்க இப்படி பேசினா கைது நடவடிக்கை நடக்குது, ஆனால் இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் கூட பேசுகிறார், ஏடிஎம்கேல ஆர்பி உதயகுமார் பேசுகிறார், அவருக்கு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் போகலை. ஆனால் திமுகவை சேர்ந்த சொல்லிட்டீங்கல்ல, சொல்லிடுவோம். இது இது என்னடா இது? ஆர்பி உதயகுமார லிஸ்ட்ல வச்சுக்கோங்க, எடுங்க. ஆர்எஸ் பாரதியும் எடுங்க. அப்புறம் அந்த பால்கோவா திருடன் போன வாட்டி பால்கோவா ஆட்சி, அதிமுக ஆட்சியில் பால்கோவா திருடினது யாரு? வேற எவர் யூ கோஸ் வி வில் ஃபாலோ. அது எல்லாத்தையும் லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க ஐயா. சரியா? நோட்டட். சொல்லுங்கள். இல்லை, இப்போ இந்த மாதிரியான கைது படலங்கள் அப்படின்றது ஒரு அடக்குமுறை மாதிரி இருக்கு. இது வந்து எதிர்கருத்து பேசுறவங்களெல்லாம் வந்து அடக்குமுறை பண்றாங்க. இந்த மாதிரி எதிர் விமர்சனங்களை வச்சாலே வந்து கைது பண்றதுன்றது என்ன மாதிரியான அராஜகம், இதெல்லாம் பாசிச மனநிலை அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களும் வந்து இல்லை, அது முட்டாள்தனமாக புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய திமுக நபர்களுக்கு தான் இது பொருந்தும். ஏன்னா கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது எங்கேயுமே அடக்குமுறை செய்யலை, எங்கேயுமே யாரையும் கைது செய்யலை. நீங்கள் கலவரத்தை உண்டாக்க நினைக்கிறீங்க. ஒரு முதலமைச்சருடைய எலும்பு உடைச்சிருமே நீங்கள் பேசும்பொழுது அவரை நேசித்து இன்றைக்கி கோடி பேருக்கு மேலே வந்து அவருக்காக களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. முழுக்க யங்ஸ்டர்ஸ் சார். நீங்கள் பெரியவங்க ஓட்டுன்றது அது தனி பர்சன்டேஜ். யங்ஸ்டர்ஸ் கோடி பேர் இருக்கிறான். நீங்கள் முதலமைச்சருடைய முதுகெலும்பு உடைப்புன்னு சொல்லும் பொழுது அவன் கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காரு, இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன் சொல்லியிருக்கிறாரு. அப்போது தன் அண்ணனை வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறவே இந்த அளவுக்கு செய்கிறேன்றாங்களே. ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி ஒரு பொதுக்கூட்டத்தில், அதே பொதுக்கூட்டத்தில் திமுக வச்சா கை இருக்காது கால் இருக்காதுன்னு பேசும்பொழுது வரலாறு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆம்ஸ்டாங்கோடைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து எவ்வளவோ நடந்திருக்கிறதால நம்ம பார்த்துருக்கோம் பொழுது, அப்போது தன் அண்ணனை, தன் தளபதியை அவருக்கு ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. இது போன்ற விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சரை மிரட்டுறதுன்றது வந்து எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி நடக்காது. அப்படி நடந்தாக்கா எல்லா மாநிலத்திலும் இதுதான் விதிமுறை. உண்டா இல்லையா சார்? நீங்கள் எலும்பு உடைச்சிருவேன்னு சொன்னாக்கா இட்ஸ் என்ன சொல்கிறது, மர்டர் தானே, அட்டெம்ப்ட் மர்டர். அதுக்கு தானே முயற்சி செய்வேன்னு சொல்லி பகிரங்கமாக பேசுகிற பொழுது அப்புறம் காவல்துறை தன் கடமையை செய்ய தானே செய்வாங்க. இல்லை, இன்னைக்கு கூட அந்த கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து எழும்பூர் தொகுதியில் போட்டி போட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முட்டாள் முதலமைச்சர், இதை நான் சொல்லலை, ஆதவர்ஜுனா சொன்னது, அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். முட்டாள்களுக்காக இருக்கும், முட்டாள் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி கைதுகள் இன்னும் இதை வந்து தீவிரப்படுத்துதோ, இவங்களை பேச வைக்கிறத இன்னும் தீவிரப்படுத்துதோ? இல்லை, அவங்க மேற்கொண்டு கைது லிஸ்ட்டை ஆட் பண்ணுது. கைது பண்ணக்கூடிய 10 லட்சம் பேர் பேசுனா நீங்கள் 10 லட்சம் பேர் அப்படி அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? 10 லட்சம் பேர் முட்டாப்பையில் இருக்க மாட்டாங்களா சார்? லாஜிக்காக யோசிங்க சார். நீங்கள் 200 ரூபாய் வாங்குறதையும் அவங்ககிட்ட அடிமையாக இருக்கிறத பெருமையாக பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் முட்டா பையன். ப்ரௌடு கொத்தூசுன்றான்ல. இவர்களை திட்டமிட்டு அடிமையாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கை அவங்களுக்குள்ளே விதைச்சி விட்டுருக்காங்க. அதை வந்து அவன் பேசுகிறான்ல, அவன் தான் அப்படி மடத்தனமாக பேசி சுற்றுவான், கைது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ கிட்னி முறைகேடு குறித்து விசாரிக்கிறதுக்கான அடுத்த நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்க போகிறோம். கோயில் நகைகளில் கை வச்சிருக்கதாக தகவல் வந்துக்கிட்டு இருக்கு, அதை குறித்து சேகரித்து கொண்டு இருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்குவோம். 10 ரூபா மட்டும் கிடையாது, வாங்கினது மட்டும் இல்லாமல் பல வேலைகளை செய்து ஆட்சி கலைப்பிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கனால தூக்குவோம். இந்த மாதிரி முறைப்படி தான் எதுவுமே செய்வோமே தவிர நாங்கள் வந்து 3 ரோசஸ் டீம் தான் எதாக இருந்தாலும் முறைப்படி செய்வோம். நுற வர அளவுக்கு செய்வோம். 3 ரோசஸில் ஆமாம் 3 ரோசஸ் அவ்வளோதான். இதில் இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகனுடைய இந்த ரிலீஸ் பற்றி போயிட்டுருக்கு. அதுலேயுமே கூட நிறைய வந்து கேள்விகள் வந்து வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து லீவு போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அமைச்சர் போய் லீவு கேட்குறாரு. இந்த லீவு கேட்குற மனப்பாங்குன்றது எப்படி இருக்குது, இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய நிலையாக வந்து இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள். அப்புறம் ஆனந்த் அவர்கள், இவர் பொதுச் செயலாளர் அவர்கள், அவர் வந்து சொல்லும்போது கொண்டாடுங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொன்னது, இதுதான் நம்ம ஸ்டேட்டோட நிலைமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் வந்து எதிர் விமர்சனங்களாக வைக்கிறாங்க. இது என்ன, எப்படி பார்க்கறது? ரொம்ப சாதாரணமாக பார்க்க வேண்டியதுதான் சார். நீங்கள் சினிமா, அரசியல் ரெண்டையும் பிரிக்க முடியாத வரலாறு தமிழ்நாட்டுடைய வரலாறு. இதில் வந்து தன் மகனுக்காக வந்து வாக்கிங் போய்கிட்டே வந்து பேசி ரிவ்யூ போட்டதாக இருக்கட்டும், திமுக கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரையும் கட்டாயத்துக்கு கூட்டு போய் படம் பார்க்க விட்டதாக இருக்கட்டும். சார், நீங்கள் கலைஞர் கடைசியாக ஒரு படம், கலைஞரின் இளைஞன், அது என்னது, சிங்கம் ஏதோ கலைஞர் எழுதினார் சார், கதை வசனம் எழுதிச்சு பாரு. இவர் சார் கலைஞரின் இளைஞன். அப்படி அந்த எழுத்தாளர் ஒருத்தர், அதான் பா விஜய். விஜய், கலைஞரின் இளைஞன். ரைட்டு.
படம் பேர் இளைஞன். அதை மக்களை கூட்டு போய் குடும்பப்படுத்தினா தெரியுமா? நான் அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம். சரி சரி. தீவிரமா வந்து அப்ப நம்ம அந்த பயங்கரமான இப்போ வரைக்கும் தான், இப்போ எப்பவுமே அதுதான் தளபதி ஃபேன் தான் அப்படின்றதுனால அது காவலன் டைம். அது வந்து விஜய் தளபதியோட அந்த இந்த டைம் ஒரு மோசமான டைம், ஒரு 50வது படம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்த டைம். அப்பதான் கொஞ்சம் மறுபடியும் மீண்டு எழுந்து வராரு. அந்த டைம்ல வந்து இந்த இவரோட படமும் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து 4 படம் ரிலீஸ் ஆச்சு. காவலன், ஆடுகளம், சிறுத்தை, கலைஞரின் இளைஞன். இந்த 4 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுல மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர் வந்து கலைஞரின் இளைஞர்களுக்கு கொடுத்துட்டாங்க. காலக்கூடமா சத்தியம் தியேட்டர் பிக் ஸ்கிரீன்லயே கலைஞரின் இளைஞன் தான் ஓடுது. ஆனா ஆள் இல்ல, அது இருக்காது. அவங்களே டிக்கெட் வாங்கி எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்ப அவங்க தானே ஆளுங்கட்சி. 2010-11 அந்த காலகட்டம். அதுக்கு தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வண்டியில வச்சு கூட்டு போனாங்க. ஆமா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால நான் போய் கமலா தேட்டர்ல போய் டிக்கெட் கேட்கறேன். இந்த மாதிரி விஜய் படத்துக்கு டிக்கெட் இருந்தாரு. விஜய் படத்துக்கு இல்லப்பா, விஜய் படத்துக்கு இருக்கு வாங்கி. டேய் அப்பவே இப்படி பிரார்த்தனை பண்ணிருக்கானுங்க. டேய் விஜய் படத்துக்கு இல்ல, டேய் பெரிய திருட்டு பேரா இருக்கீங்கடா நீங்க. விஜய் படத்துக்கு இல்ல, விஜய் படத்துக்கு இருக்குன்னு அன்னைக்கு வெறியாச்சு. அதுதான். ஐயோ சார், இது ரொம்ப பெரிய பிரார்த்தனை பண்ணிருக்காங்க இப்போ சார். அப்பவே ஒண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இவர்கள் கட்டாயப்படுத்தி படம் பார்க்க வச்சது மாமன்ன வரைக்குமே அது தொடர்ந்துச்சு சார். அதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி நடித்த படங்களுக்கு அதே போல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னும் பொழுது இவர்கள் வந்து இதை வந்து பேசுவதற்கு அருகதை கிடையாது சார். இது வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜேர்னலில் இருக்கிறத நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடுறோம். எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இதுதான். நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ எதை எடுங்க, ஒரே ஒரு இது மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு, டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனுக்குள்ளே மனுஷன் தள்ளும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன திருப்தி என்ன இருக்குன்னா, தான் ரசித்த ஒரு தலைவன், தான் நேசித்த ஒரு அண்ணன், அவருடைய படம், அதுவும் ஒன் லாஸ்ட் மூவின்ற மாதிரி அவரே சொன்னதுக்கு பிறகு அதில் ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படி எலெக்ஷனுக்கும் எமோஷனுக்கும் கரெக்ஷன் இருக்கோ அதே போல் இந்த படத்தை கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாது. அந்த எமோஷன்ற விஷயத்தை அது கடைசி வரைக்கும் நம்மளால பிரிக்க முடியாது. வாய்ப்பே இல்லை சார். அப்படி இருக்கும் பொழுது இருங்க, நானெல்லாம் இன்னைக்கு எப்படி எந்திரிச்சு வர போறேனே தெரியல அந்த தேட்டரை விட்டு 3 மணி நேரம் கழிச்சு. இல்லை, நான் அடுத்தடுத்த ஷோ இல்ல சார், எப்படியா இருந்தாலும் நீங்க அந்த யோசிப்பீங்கல்ல. ஆமா, இப்போ இந்த வருஷம் 2026 ஜனநாயகன் வந்துருச்சு. 2027 நீங்க என்னன்னு பண்ணுவீங்க? அண்ணன் கையில கால இருந்து கேட்போம். அண்ணன் ஒன் லாஸ்ட் மூவின்றதை கேட்போம். படத்துக்கு போவோம். பட் செலிப்ரேஷன்ன்றது ஒன்று பெருசா நமக்கு இல்லாம போச்சுல்ல. இல்லை, அந்த செலிப்ரேஷனுக்காக தான் தளபதிட்ட மீண்டும் கோரிக்கை வைப்போம். அதே எலெக்ஷனு எமோஷன் சொன்னீங்க, அதே மாதிரி இது ஒரு எமோஷனு, எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குன்னு சொல்லி நிச்சயமாக அண்ணன்ட்ட கேட்போம். எனக்கு அன்றைக்கி வந்து அந்த எமோஷனை வந்து கன்வே ஆகிட்டு இருக்கும். ஏன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் அடுத்தடுத்து பேக் டு பேக்கு எல்லா இடத்துலையும் அழைப்பு இருக்குது. ஸோ போயிட்டு அந்த ரசிகர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வர வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. போய் நம்ம படம் பார்க்குறோன்றதை தாண்டி இதெல்லாமே நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கணும் பொழுது அதை தொடர்ச்சியாக செய்வோம் சார். ஓகே, இன்னொரு பக்கம் சிஎம் அவர்களுடைய இந்த திடீர் விசிட்ஸ் ஆய்வு அப்படின்றத நீங்கள் கூட இப்போ சொன்னீங்க. எப்படி நடக்குது இந்த ஆய்வு? ஏன்னா வந்து இப்போ திடீர்னு அந்த MC ராஜா அந்த சமூக நீதி விடுதிக்கு வந்து போகிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தா இயற்கை எரிவாயு அது பற்றி அப்புறம் பெரம்பூர் அவரோட தொகுதிக்கு வந்து போயிட்டு சில MLA ஆஃபீஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாருன்னு போது பொது இடங்களில் பொதுவாக இப்போ சிஎம் அவர்கள் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த திடீர் விசிட்ன்றது திடீர் விசிட் தானா இல்லை அரேஞ்சு விசிட்? தளபதி வந்து அரேஞ்ச் பண்ண விசிட்டு. ஓகே, அவர் பிளான் பண்ணி அவர் ஒவ்வொரு விஷயமும் இங்கே போகணுன்றதை கிளியராக பிளான் பண்ணிகிட்டே வருவார். ஆனால் அது எந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாது. ஓகே, அதான் திடீர் விசிட். ஏன்னா அவர்களுக்கு தெரியாதா? வன்னியரசு அவர்களுக்கு தெரியாதா? மீடியாவுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் போகிறாங்கன்ற தகவல் கிடச்சி தான் அடித்து பிடிச்சி எல்லாம் ஓடியாந்தாங்க. இதை ஏன் அவர் செய்ய ஆரம்பித்தார்னாக்கா, நீங்கள் அமைச்சர் சேகர் பாபுவும் மேயர் பிரியாலாம் ஒரு பள்ளிக்கு ஆய்வுன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன ஆய்வு? திடீர் ஆய்வு. நல்லா புரிஞ்சுங்க, திடீர் ஆய்வுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 1.5 கிலோமீட்டருக்கு கொடி ஊண்டி இருக்குது, திமுக கொடி. உள்ளவங்க வர போகிறாங்கிறதுக்கான ஸ்பெஷல் சாப்பாடு ஏற்பாடுகள் தடபுடல எல்லாம் நடக்குது. இது எப்படி திடீர் ஆய்வு? இது மக்களை முட்டாளாக்குவதற்காக வந்து காலங்காலம் திமுக இப்படி ஒரு ஃபார்முலா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சானா, திடீர் ஆய்வுனா திடீர்னு போகும்பொழுது தான் அன்றைக்கி அந்த மாணவன் டக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் முதலமைச்சர்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நின்று பொறுமையாக 15 நிமிஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. கேட்டுட்டு இருக்கும்போது கவனிச்சிங்களா அதிகாரியை? அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அது சரி செய்யப்பட்டிருக்கு. அப்போது திடீர்னு நம்ம ஆய்வு போகும்பொழுது தான், எதிர்பாராத இடங்களுக்கு போகும்பொழுது ஆக்சுவலாக கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். ஏன்னா தளபதிக்கு தனி டீம் இருக்குது. நீங்கள் என்னதான் இந்த பஸ்ஸில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப கோமா
பேசிட்டு இருந்தாரு. அப்படி இப்படி பேசிட்டு இருக்காரு, டக்குன்னு அப்படியே வந்து ஏன்னாக்கா அம்பி அன்னியன் அம்பி அன்னியன் மூடு சார். இது எமோஷன் சார், உறவு சார். அவங்க வந்து அவரை பார்த்து வணக்க வைக்கும் பொழுது அந்த டக்குன்னு எல்லாத்தையும் ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுலாம் வந்து இல்ல. அதுதான் சோசியல் மீடியா, அதுதான் ட்ரெண்டு. அந்த அன்னியன் மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவரு இங்க கோமா பேசுறத, டக்கு நீங்க வணக்கம் வச்சோன்னா இந்த அம்பி மோடுக்கு மாதிரி வணக்கம் சொல்லி இது பண்றது அந்த கனெக்ஷன் சார். அவரால் வந்து அந்த எமோஷன் பாண்டிங்கில் இருக்கவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது, எல்லாருக்குமான அந்த மரியாதை அந்த இடத்துல அவர் கொடுக்கறது. நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் காலில் போய் விழுக போகிறது, அவர்கிட்ட மனு கொடுத்து போனால் இப்படின்னு செய்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் இருக்கும் பொழுது அண்ணனை என்னவாக பார்த்தாங்க இது வரைக்கும் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அண்ணன். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு தலைவன் சார், பட் எங்களுக்குமே அவர் ஃபர்ஸ்ட் அண்ணன் தானே, அப்படி தானே இருந்து அதுக்கப்புறமேட்டு தலைவன் எங்களுக்கு. அப்படின் பொழுது இந்த பாண்டிங்குள்ளே இருக்கும் பொழுது நானே ஃபர்ஸ்ட் ஃபேன் தான்டா, அதுக்கப்புறம் தான்டா எல்லாம் கரெக்டு. அந்த மாதிரி தான் பொழுது இது வந்து திடீர் ஆய்வுகள் நீ அடிக்கடி நடக்கும். இல்லை, நான் கூட வந்து என்னோட இதில் பேசிட்டு, நானும் ஜெவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சராக அவர் ஆனந்த் அவர்கள் வந்து சொன்னது தப்பு, இதெல்லாம் நாங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு அமைச்சராக நீங்கள் எப்படி வந்து இதை சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்புறம் யோசித்தேன், எப்போன்னா லண்டன் போயிட்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர், இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் வரவேற்பு கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை, லண்டன் போயிட்டு வந்ததுக்கே ஒரு வரவேற்பு கொடுக்கலான்னா ஒரு மனிதன் நடித்த படத்தை ஒரு 6 மாதம் கழித்து, அதுவும் சோசியல் மீடியாவில் மனிதன் நடித்த படம் சொல்லாங்க ஒன்று, அதுக்கும் அவங்க படம்னு வாங்க. சாரி, இன்றைய சிஎம் அவர்கள் நடித்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றத கொண்டாடுங்கன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை சார். அதாவது குழந்தை வந்து சுபப்பிரசவம் ஆகும்னு நினைக்கக்கூடிய சூழலில் கொடி சுத்திக்கிச்சுன்றான், குழந்தை தண்ணி இதாயிடுச்சுன்றாங்க. அது சார், நீங்கள் என்னை பயமுறுத்தாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே டாக்டர் அம்மா தான் சொல்லுது. அப்படியா? சரி, இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ நடக்க இருக்கும்? அப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு டேரக்டருக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு டேரக்டருக்கு அது ஒரு குழந்தை பிரசவம் போல, ஒரு ப்ரொடியூசருக்கு அதே மாதிரி, ஒரு நடிகருக்கு அதே மாதிரி, டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க சார். இதை தாண்டி இவ்வளோ சதிகள், அதுக்குள்ளே கட்டுக்கதைகள், அப்புறம் கரூரில் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொன்ன விஷயம், இதெல்லாம் தாண்டி அந்த படம் வருதுன்னும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சார். ஏற்கனவே கட் அவுட் பேனர்னு வச்சு அவ்வளோ செலவு பண்ணி அது எல்லாத்தையும் இவங்க நிப்பாட்டி, அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஒரு எமோஷன், அதை தாண்டி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா முதலமைச்சர் விஜய் நடிக்கும், இதை பார்க்கணும். இது வரைக்கும் தளபதி விஜய் தளபதி, அப்போது இதை பார்க்கணும் பொழுது இந்த ஆர்வம், இதெல்லாம் உண்மையாலுமே கொண்டாட்டம் பண்ணல சார். பட் இருக்கு, அதை பார்க்கணுன்ற எண்ணம்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த தளபதி வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுவும் சேர்ந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. வரணும்ல, வரும் 2 டேட்லி கடை கூட போட, அதுதான் சொல்றேன். நான் அதான் சொன்னேன், ஒரு பக்கம் இதையும் போடுங்க, அடுத்து இதையும் போடுங்க, போட்டு சொல்லிடுவோம். இல்லை சார், என்னைக்கு இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு எல்லாம் போட்டாலும் அந்த பழசு ஒன்று வரும்ல. கரெக்ட், அதுதான், அந்த மாதிரி தான் நமக்கும். சரி சார், மாண்புமிகு முதலமைச்சர் ஆமா தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் அப்படி வந்துட்டாலும் போடுங்க, அந்த தளபதி வரணும், அவ்வளவுதான். தளபதி தான் வருவார் இனிமேட்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை வந்து அவர் அமைச்சராக இருந்து சொன்னாலும் சரி, யாராக இருந்து சொன்னாலும் சரி சார், அவருக்குமே என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு தளபதி அப்படி தான். இப்போ எங்களுக்கு வந்து ஆனந்த் ஐயா வந்து பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க, என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு அவர் வந்து அண்ணன். நாங்களும் அவரை வந்து கூப்பிடும்போது அண்ணன், ஆசான் இப்படி சொல்லி தான் வளர்ந்துருக்கும் பொழுது இது ஒரு குடும்ப விழா. இதை தாண்டி அவரை உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய நபராக இருக்கிறாரு சார். யூனிவர்சலில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இது சாதாரண விஷயம். இதை ஒரு அரசியலாக சொல்லி எடுத்து பேசுனா நீ பேசிட்டே போ, நாங்கள் கொண்டாடிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதானே. எவனுக்கெல்லாம் வந்து அழுகிறதுக்கு இடம் இல்லை, மண்டபம்லாம் காலியாக இருக்குது, ஒன்று எதுவும் செய்ய முடியலையோ வா படத்துக்கு வா, டிக்கெட் நான் தரேன், சரி ஓகே தானே சார், வா படத்தை வந்து பாரு, பார்த்துட்டு டிப்ரெஷன் மோட்லேருந்து வெளியில் வந்துட்டு போ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ நம்ம மார்க்கண்டேயன் அவர்களோட கைதை பற்றி பேசிடும்போது அவருடைய பையன் கூட இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்துருக்காரு. கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பையன் தான் உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பாவது எங்கள் கூட இருக்கட்டும், அவர் இந்த விளாத்திக்குள மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு, அவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருக்காரு. இந்த ஒரு தமிழ்நாட்டோட மூலையாக இருக்கக்கூடியதே, ஒரு நாட்டுடைய மூலையாக இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான். அந்த சட்டமன்றத்துக்குள்ளார வந்து இந்த எம்எல்ஏக்களை வச்சு அடைக்கணும்னு நீங்கள் சொன்னதுக்கான கருத்தாக தான் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வரலாறு நிறையா பார்த்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிஃபர்மேஷன் கேஸு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இது முதல்ல வந்து இது டிஃபர்மேஷன் கேஸே கிடையாது, கொலை மிரட்டல். எலும்பை உடைச்சிருவோன்னு சொன்னது கொலை மிரட்டல். நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரோட எலும்பை உடைச்சிருவோன்னு சொல்லி பேசிட்டு நீ உங்கள் ஒப்ப என்ன பேசினாரோ அதை நல்லா கேட்ட, அதை பற்றி நீ பேசுமே தவிர எங்கே சுற்றினாலும் அதான் திமுக புத்தி. அவங்க ரத்தம் எங்கே வருது பாருங்கள், பர்சனல் லைஃப்குள்ளே. உங்கள் பிள்ளை தான் உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பாவது என் கூட இருக்கணும், அதுக்கு உங்கள் ஒப்பன்ட்ட நீ சொல்லி ஒழுங்காக வளர்த்துருக்கணும் உங்கள் ஒப்பனை.
கரெக்டா? இல்லை அது உங்கள் ஒப்பனுக்காக தெரிஞ்சிருக்கணும். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுனா என்ன செய்வாங்க, வரலாறு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல சார். 100 எம்ஜிஆரை அரவணைப்பா சார், தப்புன்னு பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் 1000 ஜெயலலிதாவாக மாறுவார் சார். இதுதான் அவருடைய குணம். தப்புக்கு எப்பயுமே அவர் அமைதியாக போகக்கூடிய வேலை கிடையாது. இன்றைக்கு ஒரு முதலமைச்சரை எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசுகிறதும், அதே மேடைகளில் உட்காந்து திமுக காரனை ஏற்றுனா கை இருக்காது கால் இருக்காது திமுக காரனை தொடர்ச்சியாக பேசிகிட்டே போகணும் பொழுது, அப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி உனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்குது, கேன்சர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்றதால் நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அங்கே நீ சொல்லணும், நான் எய்ட்ஸ் மாத்திரை கொண்டு வரல, சுகர் மாத்திரை கொண்டு வரல, கை உதறது, கால் உதறது, அது உதறது, இது உதறது, இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்புறம் உன் பிள்ளைகிட்ட எவனா சொல்லி கொடுத்து அந்த புள்ள நாளைக்கு உங்கள் புள்ள உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பனா அது என் கூட இருக்குன்னா கொப்பனை நீ ஒழுங்காக நீ வளர்க்கலை. அதான் நான் சொல்ல முடியும். உங்கள் ஒப்பனை திமுக ஒழுங்காக வளர்க்கலை, நீயும் உங்கள் ஒப்பனை ஒழுங்காக வளர்க்கலை, இப்படி ஆணவமாக பேசிட்டு சுற்றுனீங்கனாக்கா இதான் நடக்கும் சார். தம்பி இது டிஃபர்மேஷன் கேஸில் தம்பி, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுனீங்க, ஆனால் என்ன பேசணுன்ற கண்டென்ட் தெரிஞ்சு பேசுனியா? கேட்டுங்களா? நீ ஆணவமும் பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுறே தவிர என்ன பேசுகிறோம்? இது கொலை மிரட்டல். புரிஞ்சா? கொலை மிரட்டல் விடுக்கிறது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பேச்சு 3 பிரிவில் போட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கலவரத்தை தூண்டலாம், இது மூலமாக ஒரு கலவரம் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம், நாளைக்கு அடிதடி வெட்டுக்கூத்து வரைக்கும் போகக்கூடிய வேலை இருக்குது. ஒரு முதலமைச்சர் நீங்கள் சொல்லும் பொழுது முதலமைச்சருக்கான த்ரெட்டன் இருக்கு இல்லையா? நாளைக்கு திமுக என்ன செய்வேன் ஏது செய்வேனே தெரியாது. உங்களுடைய கடந்த கால ஆட்சியினுடைய முறையை அதில் நடந்தக்கூடிய பல விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ இது போன்ற நபர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அதுக்கான வேலையை தான் இப்போ செஞ்சுருக்கோம். நீதிமன்றத்திற்காக அழைச்சிட்டு போயிருக்கோம். நீதிபதி நிச்சயமாக நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு. ஒரு 15 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவார். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வீட்லையா இவ்வளோ பேசிட்டு உங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே ஒருத்தர் அந்த மாதிரி தான், இல்லைங்க பாவங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் வெளியே வந்திருக்காரு. மறுபடியும் இன்னைக்கு வந்தியா? ஆனா போயிட்டா இல்லையா? அதுதான் சொல்றேன், ஹாஸ்பிடல் போகணும்னு போயிட்டா இல்லையா? ஏன்னா வரலன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ அங்க தானே இருக்க, நீ போனியா வச்சியான்னு. போனா இந்த மாதிரி பிரச்சனை வருது, இடுப்புல கை வைக்கிறாங்க. ஆனா அதுல பாருங்க, ஐயோ எனக்கு மயக்க வருது ஆஸ்பத்திரிக்கு போறேன். டேய் பக்கத்துல திமுக வேற ஒருத்தருக்கு நடிக்க வரலடா உலகத்துல. மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருந்த ஒரே ஆளு இவராதான் இருப்பாரு. சார் அது எப்போ பக்கத்தில் கேமரா மைக்கு வரும்போது தம்பி தெளிவாக பேசிட்டு கொஞ்சம் கழிச்சு ஐயோ எனக்கு மயக்க வருதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். ஒரு பயிலுக்கு நடிக்க வரல. படித்து சொன்னேன்னு கேட்டேன்னு ஒருத்தர் நடித்த கூடிய நின்று ஒருத்தர் திருட்டு மொழி முழிச்ச. அதுக்கப்புறமேட்டு ஏற்கனவே 2 பேர் ஒரு ஆள் நாடகத்தில் நடிச்சிருக்கிற, இன்னொரு ஆள் படத்தில் நடிச்சிருக்கிற, இன்னொரு ஆள் சினிமாவில். அந்த பக்கம் ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து யாருக்கும் உங்கள் கட்சிக்காரனுக்கும் ஒருத்தருக்கு நடிக்க வரல. தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாத. என்ன உனக்கு ஒழுங்காக ஆட்சி நடத்த துப்பு இல்லை, ஒழுங்காக நடிக்கிறதுக்கு வரல, ஒழுங்காக நல்லது ஒரு விஷயத்தை கட்சிக்காரனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வரல, திருட தெரியுது, அவதூறு பேச தெரியுது, ரவுடிசம் செய்ய தெரியுது, அதுக்கு இந்த ஆட்சி இடம் கொடுக்காது. ஓகேவா? உனக்கு என்னென்ன சிறப்பு மாத்திரைகள் வேணுமோ சிறப்பாக உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, கவனிச்சுப்பாங்க. நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஓகேவா? தம்பி இங்கிலீஷில் பேசுறது நிப்பாட்டி விட்டு வளன்னு என்ன கோபாவுக்கு புத்திமதிலாம் சொல்லு தம்பி. அதே மாதிரி திமுக மிச்ச சொச்சம் பேர் பாரு. எனக்கு என்னவோ அந்த பையன் சொல்லியிருப்பான் தான் தோணுது. ஆனா அதையும் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பான். என்னத்த அவருக்கு புத்திமதி. ஓ அவங்க அப்புறம் டாடி திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு எதனா சொல்லி வந்திருப்பான் பையன். சரி வழக்கம் போல பையன் நான் படிக்க வச்சிருக்கேன் இங்கிலீஷ் பேசுன்னு நினைச்சிருந்திருப்பாரு. அப்படின்ட்டு இல்லை சார், அது திமுக வாரிசா இருந்துட்டு அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.